அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த காணொளியில் ராமலிங்க பெருமான் நமக்காக அருளிய திருமுறைகள் அதில் விண்ணப்ப கலிவெண்பா என்கின்ற பகுதியில் ராமலிங்க பெருமான் நிறைய பாட்டுக்களை பாடி அதை கதையாக வரும். அது இப்போ சொன்னேன், அந்த தோயா குருளைகளின் துன்பம் பொறாது அன்று தாயாய் முளைப்பாலும் தந்தனையே. அந்த குட்டிகளுக்கு என்ன குட்டி, பன்றி குட்டிகளுக்கு இறைவன் தாயாய் முளைப்பால் தந்தார்னு சொன்னேன். அதுக்கு பிறகு என்ன சொன்னேன்னா, முப்புறங்கள் எரித்தார், அந்த 3 பேருக்கும் பதவிகள்லாம் கொடுத்தாரு அப்படின்லாம் சொன்னேன். அப்புறம் என்ன சொன்னேன், வாய்சங்கு நூழிழைத்த வாய்சிலம்பி தன்னை உயர் கோச்சங்கு சோழனாக கூட்டினையேங்கிறார். சிலந்தி அந்த யானை கதை சொன்னேன். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, வில்வ கிளை உதிர்த்த வெய்ய முசுக்கலையை செல்வத்துறை மகனாய் செய்தனையே அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த இதுக்கு கதை சொல்ல போகிறேன். என்னன்னா, ஒரு கந்தர்வன் மேலே அந்த கைலாயத்தில் ஒருத்தன் சாபம் காரணமாக குரங்கா மாறிட்டான். அவன் அங்கே உள்ள ஒரு வில்வ மரத்தில் அமர்ந்திருந்தான். இந்த பார்வதி பரமசிவம் ஒரு நாள் இருந்தாலும் மரத்தடியில் உரையாடி கொண்டிருந்தார்கள். அப்போ குரங்கு சும்மா இருக்குமா, அங்கேயும் இங்கேயுமே தாங்கும் இல்லையா. அப்போ குரங்கு அங்கேயும் இங்கேயும் தாங்கும்போது அது அப்படியே அசையும். இந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, இப்படி உழுக்கில் அங்கே மேலே இருக்கிற இந்த வில்வ இலைகள்லாம் இந்த கீழே உட்காந்துருக்க 2 பேரும் மேலேயும் விழுந்துருச்சாம். இருவரும் மேலே நோக்கும்போது அப்போ அங்கே இருந்த குரங்கு தன்னுடைய சுய உருவை பெற்று கந்தர்வனாக மாறிச்சாமா. மாறி அந்த 2 பேர்த்தையும் வணங்கியிருக்கான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்களை வில்வத்தினால் அவன் சாதாரணமாக தான் போய் இப்படி பண்ணியிருக்கிறான், ஆனால் இவன் பூஜை பண்ணலை, எங்களை வில்வத்தினால் அர்ச்சித்ததுனால அடுத்த பிறவியில் நீ ஒரு புகழ்பெற்ற மன்னனாய் பிறப்பாய் அப்படின்னு அவங்க ஒரு வரம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவன் என்ன சொல்கிறான், ஐயா நான் இங்கே நான் பிறக்கிறேன், பிறக்கும்போது குரங்கு முகத்தோடு பிறக்குமாறு எனக்கு அருளுங்க. ஏன்னா அவ்வாறு பிறந்தால் தான் ஒரு முற்பிறவியில் அந்த முற்பிறவி நினைவு எனக்கு இருக்கும், அதனால் சிவபூஜை தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். சரிப்பா, அடுத்த பிறவியில் நீ அந்த மாதிரி ஆகும் அப்படின்னோடனே, அதே மாதிரி என்ன ஆச்சு, அடுத்த பிறவியில் சூரிய வம்சத்தில் பிறந்து அந்த கரூருங்கிற நகரம் இருக்குல்ல, இப்போ இருக்குல்ல கரூர், அந்த கரூர் கோவை மாவட்டத்தில் கரூர் எது இருக்குது, கரூர் அங்கே கரூரில் அவன் அரசாண்டு வந்தான். முசுன்னா குரங்குன்னு அர்த்தம். இந்த குரங்கு முகத்தை பெற்று இருந்ததுனால முசுகுந்தன் அப்படின்னு பெயர் அவருக்கு வந்துருச்சு. இது நல்லா டீட்டெயில்ஸெல்லாம் ஃபுல்லாக தெரியணும்னா நீங்கள் கதை காலேஜம் பண்ணுறது யூடியூப்லலாம் இப்போ கூட பார்க்கலாம். இதெல்லாம் கேட்டிங்கன்னா முசுகுந்த சக்கரவர்த்தியை கதை சொல்லுன்னா சொல்லும். இது கந்தபுராணத்தையும் நிறைய வருது. இவன் என்ன பண்ணால், அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி ஒரு சமயம் இந்திரனுக்கும் வலன்கிற அரசனுக்கும் போர் மூண்டுச்சு. அப்போ அந்த அசுரன் அவனுக்கு தோக்கடிக்கிறதுக்காக குரு பகவான்கிட்ட இந்திரன் யோசனை கேட்டான். முசுகுந்த அரசன் இருக்கான் இல்லையா, அவனை வச்சுக்கிட்டு நீ அசுரனை ஜெயிச்சிரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இவன் சிறந்த சிவபக்தனான இவன் இந்திரன் வேண்டுகோளுக்கு இணங்க என்ன பண்ணால், அசுரர்களை போரில் தோற்கடித்து வென்று தேவர்களுக்கு ஒரு உதவி பண்ணியிருக்கிறான். இதுக்கு இந்திரன் என்ன பண்ணால், பரிசு அளிக்க விரும்பி என்ன பரிசு ஒன்று வேணும்னு கேட்டிருக்கான். அப்போ இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி சொல்லிச்சு, இந்த அரசன், நீங்கள் வழிபண்ணு சோமாஸ்கந்த மூர்த்தி, அந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை எனக்கு கொடுங்க, நீங்கள் தந்தீங்கன்னா முறைப்படி வழிபாடு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த சோமாஸ்கந்த மூர்த்தி இருக்கு இல்லையா, அந்த சாமி, அதை தன் மார்பிலே வச்சு எப்போதும் வழிபட்டு வந்தவர் விஷ்ணு பகவான். அது இந்த திருப்பார்கடல் கிடைக்கும்போது அப்போ நல்லது பண்ணாங்கும்போது அவர் என்ன பண்ணார்னா, லக்ஷ்மி அதை வச்சு அப்படியே அந்த ஒரு கதை இருக்குது. அதில் அப்படியே அந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை தன்னுடைய மார்பிலேயே வச்சு தான் அது ரொம்ப அதை இவர் இந்திரனுக்கு கொடுத்துருக்குறாரு. அதை இவர் கேட்குறாரு, இந்த மூர்த்தியை இந்திரன்ட்ட இவன்கிட்ட கேட்கும்போது அந்த மூர்த்தி தான் இந்த இந்திரன்ட்ட கொடுத்தது. அப்போ முசுகந்த சக்கரவர்த்தி அதை கொடு, அந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை
கொடுன்னு கேட்டவுடனே இவனுக்கு இப்போ என்னடா அது முக்கியமானது இந்த ஆள் கேட்குறானேன்னு சொல்லிட்டு பிரிய மனம் இல்லாமல் இவன் மறுநாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயன்கிற தேவதத்தன் இருக்க அந்த ஆசாரியாக இருக்கா இல்லையா, அவங்ககிட்ட சொல்லி ஒரு இந்த வழிபடும் மூர்த்தியை 6 மூர்த்திகளாக உருவாக்க சொல்லியிருக்கிறான். அதான் மோல்டு. இந்த 6 மூர்த்திகளை உண்டாக்கி வச்சுக்கும்போது அப்போ இவன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டான். வந்துட்டு இவன் ஏதாவது ஒரிஜினல் எடுக்க மாட்டார், டூப்ளிகேட் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இருக்கான். இந்த 7 மூர்த்திகளை ஏதாவது ஒன்று எடுத்துக்க அப்படின்னு சொல்லி இந்திரன் சொன்ன உடனே 7 ஒரே மாதிரியே தான் இருக்கும். இவன் என்ன பண்ணான், இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி கடவுளை நினச்சிக்கிட்டு வேண்டும்போது அவர் ஒரு அடையாளத்தை நைஸாக சொல்லியிருக்கார் போல் இருக்கு. அதை மட்டும் டக்குன்னு எடுத்துட்டான். அப்போ இந்திரன் வழிபடும் மூர்த்தியையே அவன் எடுத்துட்டான். அந்த இந்திரன் வழிபடும் மூர்த்தியையும் மற்ற ஒரு 6 இருக்குது பாருங்கள், அதையும் இந்திரன் என்ன கொடுத்து நீங்கள் வந்து ஜெயிச்சு கொடுத்தீங்க, அதுக்கு பரிசு இருந்தாங்க, நல்லபடியாக வீட்டு அப்படின்னு சொல்லி ஊருக்கு அனுப்பிச்சி வச்சுட்டான். இந்த 7 மூர்த்திகளும் தான் 7 தலங்களில் ஸ்தாபித்து வச்சுருக்காங்க இப்போவும் சொல்கிறாங்க. இப்போ திருவாரூரில் பார்த்திங்கன்னா அதுதான் ஒரிஜினல். திருவாரூரில் போனீங்கன்னா அங்கே அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருநள்ளாறு, திருவாய்மூர், திருக்காராயில், அப்புறம் திருக்கோளிலி, இப்போ இந்த கலைஞர் பிறந்த ஊர் இருக்கு இல்லையா, திருக்குவளைன்னு சொல்லுவாங்க, திருக்கோளிலி, திருமறைக்காடு, திருநாகை, காரோணம், அப்புறம் அந்த எல்லாம் இதே மாதிரி இருக்கும், ஒரே உருவமாக இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள், நான் தான் போயிருக்கேன். திருவாரூரில் சுற்றி உள்ள 6 இடங்களில் அதை ஸ்தாபித்தார் யார், இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி. அப்போ அதுக்கு பேர் சப்த விடங்க, சப்தம்னா 7ன்னு அர்த்தம், சப்த விடங்க ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விடங்கள்னா உளிபடாமல் மனதனால் தோன்றியதுனால விடங்கன் அப்படின்னு வச்சுட்டாங்க. இதுதான் கதை. இதை தான் வில்வக்கலையை உதித்ததுனால அந்த அந்த குரங்கை வந்து இந்த மாதிரி ராஜாவா ஆக்கணியேன்னு சொல்கிறார். யார் சொல்கிறா, ராமலிங்க சுவாமி சொல்கிறார். அதுதான் கதை. அதை சொல்கிறது தான் இவ்வளோ நீண்டு வருது. இன்னும் விரிவாக பார்க்கணுன்னா நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். என்ன சொல்கிறாரு, வில்வ கிளை உதிர்த்த வெய்ய முசுக்கலையை செல்வத்துறை மகனாய் செய்தனையே அப்படின்னு சொல்கிறார். இது மாதிரிலாம் நிறைய சொல்கிறாரு. அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்புறம் அடிப்படையான சில விஷயங்கள்லாம் ஆன்மீகத்தில் வரும், அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட எத்தனை வாயுக்கள் இருக்குது, தசவாயுக்கள்ங்கிறாங்க, 10 வாயுக்கள். அந்த தசவாயுக்கள்லாம் எங்கெங்கே இருக்குது, அது என்னென்ன வேலை பண்ணுது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து சில விஷயங்கள்லாம் முக்கியமானதெல்லாம் அதெல்லாம் சொல்லலான் இருக்கேன். இல்லைன்னா அந்த கமெண்ட்டில் கேட்டால் கூட நான் அதை சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா தெரியாததை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ மெனக்கட்டு நம்ம சொல்கிறோம். அதனால் அடுத்த காணொலியில் நம்ம வந்து வேறு ஒரு சப்ஜெக்டு அதே மாதிரி முக்கியமானதெல்லாம் நம்ம வந்து கலந்து பரிமாறிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கின்றேன். வணக்கம் பல.